பஞ்சாப் விவசாயி மட்டும் போராடிட்டு இருக்காங்க, ஏன் ஹரியானா விவசாயி மட்டும் போராடிட்டு இருக்காங்க, மற்ற விவசாயிகள் ஏன் போராடலைன்னு கேட்டீங்க இல்லையா? அதற்கான விளக்கம் தான் இது. பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயி சட்டை பையில் 18,000 ரூபாய் ஒரு விவசாயி சம்பாதிச்சுட்டு இருக்காரு. மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு நாளைக்கு 20 ரூபாய் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஒரு நாளைக்கு 20 ரூபாய், 13 ரூபாய் நீங்க சம்பாதிச்சிட்டீங்கன்னு நீங்க ஏழை கணக்கிலேயே இல்லை, நீங்க ஏழை கிடையாது. வெறும் 13 ரூபாய் ஒரு நாளைக்கு நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்க பணக்காரராம். இதுதான் அரசாங்கத்தோட 13 ரூபாய்க்கு ஒரு டீ கூட குடிக்க முடியாது. Yes, that is the point. FDI, Food Corporation of India, இவங்க தான் இந்த கொள்முதலை செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்கன்னா, இன்னைக்கு உங்களுடைய ரேஷன் கடையிலலாம் நீங்கள் இலவசமாக 85 கோடி மக்களுக்கு ரேஷன் கொடுக்குறீங்க இல்லையா? அது எல்லாமே FDI செய்யுது. இப்போ FDIயையே நீங்கள் அடானி கையில் கொடுத்துட்டீங்க. FDIட்ட இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் கொடுத்து அடானி பெரிய பெரிய சைலோஸை கட்டி வச்சிருக்காங்க நாடு முழுவதும். சைலோஸ் எதுக்காகனா, வாங்கக்கூடிய பொருட்களை அங்கே ஸ்டோர் செஞ்சு வைக்கலாம். ஏன்னோ நான் வந்து வாங்கிட்டேன், ஒரு அடிமாட்டு விலைக்கு நான் வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் என்னைக்கு எனக்கு எல்லா இடத்துலையும் ஆமாம், அன்னைக்கு வந்து நான் 30 ரூபாய்க்கு வாங்கின விஷயத்த நான் 100 ரூபாய்க்கு விற்றா கூட நீங்கள் வாங்கணும். ஏன்னா விவசாயிகள்கிட்ட அப்போது நெல் இருக்காது, கோதுமை இருக்காது, பருப்பு இருக்காது, எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன். ஸோ இது வந்து ஒரு மொனோப்புலியான ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக அடானி எடுத்து வச்ச விஷயம். ஏதோ ஒரு வியாபாரி நான் விதையை கொடுக்குறேன், நான் எல்லாம் கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு 8,000 10,000 காசையும் கொடுத்துட்றேன், நீங்கள் இந்த தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் விளைய வச்சு கொடுங்க. விவசாயிக்கிட்ட பணம் இல்லை, 40,000 50,000 கடை பார்த்த உடனே சரியா நான் பண்ணி கொடுக்குறேன். அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த வெண்டியெல்லாம் பிடுங்கும்போது அவன் வந்து ட்ரக்கில் ஏற்றிட்டு போயிடறான். அவங்களுக்கு கிடைச்சது 40,000 50,000 மட்டும்தான். அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய மண்ணிலேயே நீங்கள் கூலி விவசாயியாக மாறிடுறீங்க. மண் உங்களோடது, இடம் உங்களோடது, உழைப்பு உங்களோடது. ஆனால் ஒருத்தன் வந்து கூலிக்கு உங்களை அடிமைப்படுத்திட்டான். அதற்கான போராட்டம் தான் இது. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம். டெல்லியில் நடக்கக்கூடிய விவசாய போராட்டம் இன்னைக்கு 5வது நாளை எட்டிவிட்டது. ரப்பர் குண்டுகள், ஆகாயத்தில் வரக்கூடிய கண்ணீர் வெடிகுண்டுகள், இதை தாண்டி அங்கே விரிக்கப்பட்ட ஆணிகளாக இருக்கட்டும், அல்ல சிமெண்ட் பேரிகேட்ஸ்களாக இருக்கட்டும், இராணுவத்தை வைத்து, போலீஸை வைத்து இந்த நாட்டு விவசாயிகளை எந்த அளவில் நசுக்க பார்க்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இதை பற்றி எத்தனை பேருக்கு புரிந்திருக்கிறது? இதை பற்றி இன்னைக்கு காலையில் ஸ்டாலின் பாரதி எங்களுடைய அலுவலகத்திற்கு வந்திருந்தார். அவரிடம் பல்வேறு சந்தேகங்கள், பல்வேறு குழப்பமான விஷயங்கள் இருந்தது. ஏன் தமிழ்நாட்டு விவசாயிகள் மட்டும் போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை? எதற்காக பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மட்டுமே இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள்? எம்எஸ்பி என்று கூறுகிறார்களே, அந்த எம்எஸ்பி என்றாலே என்ன என்கிற ஒரு கேள்வி அவரிடம் இருந்தது. இதை தாண்டி ஏன் அரசாங்கம் இத்தனை நாட்கள் வரை இந்த நாட்டு விவசாயிகளை இந்த அளவில் கொடுமைப்படுத்தி வருகிறது என்கிற பல்வேறு கேள்விகள் ஸ்டாலின் பாரதி கொண்டு வந்திருந்தார். அதற்கு பின் ஸ்டாலின் பாரதி கேட்ட பல்வேறு கேள்விகளை நான் கேட்டு வியந்து போனேன். இந்த அளவில் இந்த நாட்டிற்கக்கூடிய ஊடகங்கள் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கவில்லையே. தமிழ்நாடாக இருக்கட்டும், அல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த முக்கிய பத்திரிகைகளாக இருக்கட்டும், யாருமே இதை பற்றி ஆழமாக எழுதவில்லையே. இதற்கான காரணம் யார்? அதற்காகவே இந்த பதிவை நாங்கள் பதிவிடுவதற்கான முடிவெடுத்தோம். ஸ்டாலின் பாரதியோடைய பல்வேறு கேள்விகள், அதற்கான விளக்கத்தை கொடுப்பதற்காக நான் அமர்ந்திருக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்க போகிறது. உங்களுடைய பல்வேறு சந்தேகங்கள், பல்வேறு குழப்பங்களை இந்த பதிவு தெளிவுபடுத்த இருக்கிறது. ஸ்டாலின் பாரதி வணக்கம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இன்னைக்கு எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் தான் தீர்க்க போறீங்க. முதல் கேள்வி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் வந்து பயிர் தொழிலாளிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, டெல்லி, ராஜஸ்தான் இது போன்ற மாநிலத்தில் இருக்கிற பயிர் தொழிலாளிகள் ஒன்றா சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இது ஏன் ஒரு நாடு முழுவதும் இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இது அந்த மாநிலங்களுக்கு மட்டும் சாருமா, இல்லை இந்த நாடு முழுக்க உள்ள விவசாயிகளுக்காக அவங்க போராடுறாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நாடு முழுவதும் இந்த போராட்டம் இன்னும் விரிவுபடுத்தப்படலை.
தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அந்த விவசாய போராட்டத்தை உங்களால் பார்க்க முடியாது. கர்நாடகாவில் பார்க்க முடியாது, தெலுங்கானாவில் பார்க்க முடியாது, மகாராஷ்டிராவில் பார்க்க முடியாது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில விவசாய அமைப்புகள் வேணா அங்கே போய் கலந்து கொள்கிறார்கள் ஒழிய இந்த விவசாய போராட்டமானது ஒட்டுமொத்த இந்தியாவில் இன்னும் பரவலாக பேசப்படவில்லை, பரவலாக அந்த போராட்டமும் துவங்கவில்லை. இது முதல் பிரச்சனை. ரெண்டாவது, ஏன் இந்த விவசாயிகள் போராடவில்லை என்கிற ஒரு கேள்வி வருது. ஏன் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் மட்டும் போராடுகிறார்கள்? இன்னொரு விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, பல்வேறு சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய புத்திசாலிகள் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில இருந்து படிச்சுட்டு வந்து அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, பாருங்க காரெல்லாம் வச்சிருக்காங்க, இவங்கெல்லாம் ஏழை விவசாயிகளா? ரைட், இவங்கெல்லாம் ஏழை விவசாயிகளே இல்லை, இவங்க விவசாயிகளே இல்லை, இவங்க தீவிரவாதிகள், காலிஸ்தானி என்கிற பட்ட பெயரெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ரைட், இந்த விஷயத்தை ஆம்பிளிஃபை செய்யக்கூடிய நபர்கள் யாருன்னா, உங்களுக்கு யார் புரிய வைக்கக்கூடிய இடத்துல இருக்கணுமோ, நேஷனல் மீடியா, பத்திரிகைகள், நியூஸ் பேப்பர்கள், அவர்கள் இந்த தவறை செய்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை பற்றி ஆழமாக எழுதாமல். ரைட், இப்போ ஏன் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய விவசாயி போராடிட்டு இருக்காரு, ஏன் ஹரியானாவில் இருக்கக்கூடிய விவசாயி போராடி இருக்காரு? இதுதான் உங்களோட கேள்வி. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான போராட்டமான நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கு மட்டுமல்லாமல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கூலி தொழிலாளராக இருக்கட்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆதிவாசிகளாக இருக்கட்டும், தலித்களாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள் தட்டில் வரக்கூடிய அந்த உணவிற்கான இந்த போராட்டம் எப்படின்னு நீங்க பாருங்க. அப்படிப்பட்ட போராட்டமே ஒரு சில செய்தித்தாள்கள்ல வராம இருந்திருக்கு. கரெக்ட். இப்போ உதாரணத்திற்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 5 மாநிலங்களிலும் அரசாங்கம் எவ்வளவு கொள்முதல் செய்து கொண்டிருக்கிறது? ஏன் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய விவசாயி இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் என்கிற அந்த கேள்விக்கான விடயமும் இதிலே வந்துடும். ரைட், டாப் 5 ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா எம்எஸ்பி விலையில், எம்எஸ்பியும் நம்ம புரிய வைக்கலாம் இந்த பதிவிலையே, பட் எம்எஸ்பி விலையில், அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்கிற இந்த விலையில் எந்தெந்த குறைஞ்சபட்சம் இந்த விலைக்காவது நீங்க எங்களோட பொருட்களை வாங்குங்கிற அந்த போராட்டம் தான். அதிக விலையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், குறைஞ்சபட்சம் இந்த விலைக்கு வாங்குங்க. எம்எஸ்பிங்கிறது எதுக்கு? அதுக்கு நான் வர்றேன். எம்எஸ்பினா மினிமம் சப்போர்ட் பிரைஸ், அதாவது எங்களுக்கு குறைஞ்சபட்சம் இந்த விலையாவது கொடுங்க அப்படின்னு. சுவாமிநாதன் கமிஷன் ரிப்போர்ட் வெளியில் வந்தது 20 வருடத்துக்கு முன்னாடி. அவருக்கு இப்போதான் ஏதோ பாரத் ரத்னா அவார்டு வேற கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 நாட்களுக்கு பின் இந்த நாட்டு விவசாயிகள் போராடும் போது அவர்கள் மீது கண்ணீர் வெடிகுண்டுகளை நீங்கள் போடுறீங்க, பேலட் குண்டுகளை வச்சு நீங்கள் தாக்குறீங்க, விவசாயிகளை டெல்லி பக்கம் வரவிடுவதில்லை. ஸோ என்ன இந்த ஃபார்முலான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விவசாயத்தில் ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் செலவு செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10,000 ரூபாயிலிருந்து ஒரு 50% எக்ஸ்ட்ராவாக ஒரு விவசாயிடம் போச்சுன்னா, அதாவது வாட் எவர் எவ்வளோ நீங்கள் செலவு செஞ்சுருக்கீங்களோ அந்த விவசாயத்திற்கு, அதிலிருந்து ஒரு 50% எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான் அவங்களுடைய மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க. அதற்கான பல்வேறு வாதங்கள் எல்லாம் இருக்குது, அதை பற்றி நம்ம பேசலாம். பட் இப்போ வந்து அந்த 5 ஸ்டேட்ஸ், டாப் 5 ஸ்டேட்ஸை பற்றி பார்த்துடலாம். பஞ்சாபுக்கிட்ட இருந்து யூனியன் மினிஸ்ட்ரி 39,537 கோடி ரூபாய்க்கான பொருட்களை வாங்குறாங்க. அதில் வந்து அரிசி இருக்குது, கோதுமை இருக்குது, பருப்பு இருக்குது, பஞ்சு இருக்குது, எல்லாமே ஒரு 22 வகைராவான இந்த பொருட்கள். ஆமாம், நெல், சோளம், கம்பு, ராகி, தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பஞ்சு, வேர்க்கடலை, சூரியகாந்தி அந்த எண்ணெய் நீங்கள் சாப்பிட்றீங்களா இது, சோயாபீன், எள்ளு, அதுக்கப்புறம் கோதுமை, வார் கோதுமை, கொள்ளு, இது போன்ற ஒரு 22 வகைராவான இந்த விஷயங்கள், இது எல்லாமே எம்எஸ்பிக்குள்ள அடங்குது. ஸோ பஞ்சாபுக்கிட்ட இருந்து 39,537 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க. அடுத்த மாநிலம் ஆமாம், இந்த மாநிலம் வாங்குறாங்க, அரசாங்கம் வாங்குது. இது வந்து அவங்க விளைவிக்கக்கூடிய அனைத்து பொருட்களையுமே அரசாங்கம் வாங்குறாங்க. அதுல இருந்து ஒரு சின்ன பகுதியை தான் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் மண்டியில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட், ஏன்னா மண்டியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் அந்த பொருட்களை வாங்கி உங்கள்கிட்ட கடைக்கு கடை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஹரியானாவிலிருந்து 12,937 கோடி ரூபாய்க்கான கொள்முதல் மட்டும்தான் அரசாங்கம் செய்யுது. முதல் மாநிலம் கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய்னா, அடுத்த மாநிலம் அப்படியே சரிஞ்சு 13,000 கோடி ரூபாய் மட்டும்தான். மூன்றாவது மாநிலம் சத்தீஸ்கர் 1995
கோடி ரூபாய் மட்டும்தான். 40,000 வெறும் 2,000 கோடி ரூபாய் மூணாவது மாநிலம். நான்காவது மாநிலம் தெலங்கானா. 40,000 முதல் மாநிலம்னா நான்காவது மாநிலம் வெறும் 1,778 கோடி ரூபாய். 1,800 கோடி ரூபாய் ரவுண்டா வச்சுக்கோங்க நீங்க. இவ்வளவு கம்மியா இருக்கு. ஐந்தாவது மாநிலம் தமிழ்நாடு வெறும் 1,190 கோடி ரூபாய். முதல் மாநிலம் 40,000 கோடி ரூபாய். ஐந்தாவது மாநிலம் 1,190 கோடி. நம்மளால ஏமாத்திட்டு இருக்காங்க. ரைட். இப்ப ஏன் நீங்க பஞ்சாப் விவசாயி மட்டும் போராடிட்டு இருக்காங்க, ஏன் ஹரியானா விவசாயி மட்டும் போராடிட்டு இருக்காங்க, மற்ற விவசாயிகள் ஏன் போராடலைன்னு கேட்டீங்க இல்லையா? அதற்கான விளக்கம் தான் இது. பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயி சட்டை பையில் 18,000 ரூபாய் ஒரு விவசாயி சம்பாரிச்சிட்டு இருக்காரு. மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு நாளைக்கு 20 ரூபாய் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஒரு நாளைக்கு 20 ரூபாய், 13 ரூபாய் நீங்க சம்பாரிச்சிட்டீங்கன்னு நீங்க ஏழை கணக்கிலேயே இல்லை, நீங்க ஏழை கிடையாது. வெறும் 13 ரூபாய் ஒரு நாளைக்கு நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்க பணக்காரராம். இதுதான் அரசாங்கத்தோட 13 ரூபாய்க்கு ஒரு டீ கூட குடிக்க முடியாது. எஸ், தட் இஸ் தி பாயிண்ட். கடைசி அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மாநிலம் இருக்கு. எல்லாத்துக்கும் குறைஞ்ச விலை பொருட்களை வாங்கின மாநிலம் மகாராஷ்டிரா, டெவலப்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. குட்டி ஜப்பான். ஆமா, 6,40,00,000 ரூபாய்க்கு மட்டும் 2023ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கம் அந்த பொருட்களை வாங்கியிருக்கு. இப்போ சிந்திச்சு பாருங்க, எந்த விவசாயி அங்கே போய் போராட முடியும்? அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டு இருக்கக்கூடிய இது போன்ற விவசாயிகளால் டெல்லிக்கு போய் போராட முடியுமா? நீங்க 13 ரூபாய் சம்பாதிக்கிறதே கஷ்டம். ரைட். இப்போ எம்எஸ்பி விலைக்கு மறுபடியும் வந்துடலாம். எம்எஸ்பி விலையை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எங்களுக்கு கொடுங்க. இப்போ நான் உங்களுக்கு அரசாங்கம் கொடுத்த டேட்டாவே எடுத்து காட்டுறேன். இது நான் கொண்டுட்டு வரல, இது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எம்எஸ்பிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு, அரசாங்கத்தோடைய வெப்சைட் இருக்கு, கிருஷி மந்த்ராலயோட வெப்சைட், அக்ரிகல்ச்சரல் மினிஸ்ட்ரியோட வெப்சைட். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2014-15 டாக்டர் மன்மோகன் சிங் போன காலகட்டத்தில், அதாவது அரசாங்கத்தை விட்டு போறாரு, மோடி உள்ள வர்றாரு. அப்போ ஒரு மூட்டை நெல் 1,360 ரூபாய். 1,360 ரூபாய், சரியா? இது எம்எஸ்பி விலை, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இன்னைக்கு ஆன் பேப்பர் மோடி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 80% வரை பல்வேறு பொருட்களை அதிகரிச்சுட்டாங்க ஆன் பேப்பர். இப்போ எவ்வளவுக்கு? 2,183 ரூபாய் ஒரு மூட்டை நெல். இது பேப்பரில் எழுதியிருக்கு. இப்போது ஒரு வியாபாரி ஒரு விவசாயியிடம் போகும்போது எவ்வளோ கொடுக்கணும்? 2,183 ரூபாய் குறைஞ்சபட்சம் கொடுக்கணும். அவர் கொடுக்குறாரான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடையாது. வெறும் 1,400 1,500 ரூபாய் மட்டும்தான் கொடுக்குறாரு. பிகாஸ் இது சட்டம் இல்லை. இது சட்டமாக மாற்றிட்டீங்கன்னா அவர் செயலில் தூக்கி போட்டுருவாங்க. நீங்கள் விவசாயி ஏமாத்துறீங்கிறது ஒரு காரணம் வரும். ரைட். ஒரு அரசாங்கம் என்பது ஒரு 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க, ஓகே, ஒத்துக்கலாம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கொள்முதலை நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 18 லட்சம் கோடி ரூபாய்க்கான வியாபாரம். கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சு அப்படி இப்படின்னு ஆனால் கூட மினிமம் இஸ் 11,000 crore rupees, maximum is 11 lakh crore rupees and maximum is 18 lakh crore rupees. இது இந்தியாவுடைய விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய விஷயம். லாக்டவுன் காலகட்டத்தில் அனைத்து பொருளாதாரமும் சரிஞ்சு இருக்கும்போது விவசாயம் மட்டும் 28%, 28% மேலே போய் நின்றுச்சு. எல்லாமே கீழே. டிரான்ஸ்போர்ட் இல்லை. ஆமா, 60% விவசாயிகள் விவசாயத்தை நாடி தான் இந்த நாடு இருக்கு. ஆனா அந்த விவசாயிகளே நீங்க ரோட்ல போராட விடுறீங்க. அவங்களும் தானே வரி கட்டுறாங்க இந்த நாட்டுக்கு, அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் இல்லைங்களா? கோதுமை நீங்க பாத்தீங்கன்னா 1,450 ரூபாய் 2014ஆம் ஆண்டு. இன்னைக்கு கோதுமையோட விலை 2,275. இது பேப்பர்ல எழுதி இருக்கக்கூடிய விலை. சந்தைக்கு போய் நீங்க வாங்கினீங்கன்னா, விற்க போனீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து 1,300 ரூபாய்க்கு அந்த ஒரு மூட்டை கோதுமையை வாங்குவாங்க. ரைட். ஆன் பேப்பர் இட் இஸ் 2,275. அப்போ நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க. எஸ், இதைத்தானே அவங்க கேட்குறாங்க. இன்னைக்கு பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயி போராடி ஜெயிச்சுட்டாங்கன்னா பஞ்சாபுக்காகவா இந்த சட்டம் செல்லுபடியாகும்? இல்லை இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி, அவருக்கும் அந்த நியாயம் கிடைக்குமா இல்லையா? கிடைக்கும். அப்போ இந்த போராட்டம் யாருக்கானது? இந்தியா முழுவதும் காணது தானே? இதுதான் உங்களோட கேள்வி.
ரைட்? இந்தியா முழுவதுக்கான போராட்டமா இல்லை பஞ்சாப் விவசாயிகளுக்கான போராட்டமா? அவங்கள்ட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்குது போராடுறதற்கான. அவங்களால 6 மாதம் தாக்கு பிடிக்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய விவசாயியால் ஒரு நாள் தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய விவசாயி அவங்களுக்கு இந்த விஷயமே தெரியாமல் உட்காந்துருக்காங்க. ரைட்? அவங்களாம் விழிப்புணர்வு அடைஞ்சு போராடுறாங்க. ரைட். அடுத்த கேள்வி கேளுங்க. ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை சொன்னீங்க, இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இந்த போராட்டத்தோடைய முக்கியத்துவம் என்ன? இந்த அவங்க விவசாயிகள் வந்து வைக்கக்கூடிய கோரிக்கையில் அரசாங்கம் நிறைவேற்ற முடியாதா? முடியாத அப்படி என்ன ஒரு பெரிய தடை இருக்குங்களே, என்ன தடை அது? 13 கோரிக்கைகள். அதில் பிரதானமான கோரிக்கை எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். அப்படி அரசாங்கம் இதை ஓகே சரி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் செஞ்சிடலாம்னு சொன்னுச்சுன்னா அரசாங்கத்தின் மீது ஒரு பாரம் வந்துடும்னு அரசாங்கம் எடுத்து வைக்கிது. அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். அப்போது உங்களுடைய பொருட்கள் யாருமே வாங்கலைன்னா அரசாங்கம் தான் அந்த பொருட்களை வாங்கணும். அரசாங்க அந்த பொருட்களை வாங்கும்போது இன்றைக்கி நாங்கள் 1.5 லட்சம் கோடி ரூபாய் தான் செலவு பண்ணிகிட்ருக்கோம். நாளைக்கு இது வந்து 11லேருந்து 18 லட்சம் கோடி ரூபாய் வருது நாங்கள் செலவு செய்யணுமா போயிடும். அப்புறம் எதுக்கு அவ்வளோ ரேட் கொடுத்தீங்க? ஆமாம், இது வந்து ஒரு முட்டாள்தனமான வாதம். ஏன்னா அரசாங்கம் எஃப்டிஐ, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இவங்க தான் இந்த கொள்முதலை செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய ரேஷன் கடையிலலாம் நீங்கள் இலவசமாக 85 கோடி மக்களுக்கு ரேஷன் கொடுக்குறீங்க இல்லையா, அது எல்லாமே எஃப்டிஐ தான் செய்யுது. இப்போ எஃப்டிஐயே நீங்கள் அடானி கையில் கொடுத்துட்டீங்க. எஃப்டிஐட்ட இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் கொடுத்து அடானி பெரிய பெரிய சைலோஸை கட்டி வச்சுருக்காங்க நாடு முழுவதும். இன்னும் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-100 இடங்களில் அடானியோட சைலோஸ் இருக்குது. சைலோஸ் எதுக்காகனா வாங்கக்கூடிய பொருட்களை அங்கே ஸ்டோர் செஞ்சு வைக்கலாம். ஏன்னோ நான் வந்து வாங்கிட்டேன், ஒரு அடிமாட்டு விலைக்கு நான் வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் என்னைக்கு எனக்கு எல்லா இடத்துலையும் ஆமாம் அன்னைக்கு வந்து நான் 30 ரூபாய்க்கு வாங்கின விஷயத்த நான் 100 ரூபாய்க்கு விற்றா கூட நீங்கள் வாங்கணும். ஏன்னா விவசாயிகள்கிட்ட அப்போது நெல் இருக்காது, கோதுமை இருக்காது, பருப்பு இருக்காது, எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன். ரைட்? ஸோ இது வந்து ஒரு மொனோப்பலியான ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக அடானி எடுத்து வச்ச விஷயம். அந்த சைலோஸை கட்டுறதுக்கான இடம் எஃப்டிஐயோடைய இடம். அதை ப்ரமோட் செய்வதற்காக அரசாங்கம் அதே அடானிக்கு பல்வேறு வாய்ப்புகளை பணத்தை எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ 3வது ஒரு சின்ன உதாரணத்தை கொடுக்குறேன். ஆப்பிள் சாப்பிட்ருக்கீங்க இல்லையா? 1 கிலோ ஆப்பிள் எவ்வளோ வரும்? நம்ம ஒரு 300 ரூபாய்க்குலேருந்து 400 ரூபாய் இருக்கும். சரி, இது வந்து ரொம்ப ப்ரீமியமான ஆப்பிளை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு ஆப்பிள் கிடைக்கிது 1 கிலோ. ரைட்? அடானியுடைய கோல்டு ஸ்டோரேஜில் ஷிம்லா, ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஏன்னா அது வந்து ஒரு 2-3 நாளில் கெட்டு போகக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் வந்து கோல்டு ஸ்டோரேஜில் தான் வைக்கணும், அப்போ தான் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ அடானி வந்து ஸ்டார்டிங்கில் அந்த வியாபாரிகளை கவர் பண்ணுறதுக்காக நீங்கள் சொன்னபடி 200 ரூபா, 150 ரூபா, 300 ரூபாயெல்லாம் கொடுத்து வாங்கிட்டார். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சின்ன வியாபாரிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் அழிஞ்சிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் அடானி மட்டும்தான். ஒரு 4-5 வருஷம் கழித்து அடானி என்ன செய்கிறாருன்னா, நான் வாங்க மாட்டேன், நீங்கள் எங்கே வேணாலும் தூக்கிட்டு போங்க, ஐயா எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, எங்கே நாங்கள் இதை வைக்கிறது பிடுங்கிட்டோம், இப்போ வீணாக தான் போகும், அட்லீஸ்ட் நீங்கள் வாங்கிக்கோங்க. சரி, அப்போ நான் வாங்கணும்னா 35 ரூபா கிலோவுக்கு வாங்குவேன், கொடுப்பையா? என்னையா எப்படி வயிற்றில் அடிக்கிறீங்க? 35 ரூபாய்க்கெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது, என்னுடைய செலவே 100 ரூபா. அந்த பிடுங்கிறதுக்கு ஒரு கூலி, நான் அதுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன், எல்லா உரமெல்லாம் போட்டிருக்கேன், இன்னும் 6 மாதம் காற்று கடந்திருக்கேன், பனியெல்லாம் தாங்கி அந்த இதெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கேன். எப்படி? இல்லை கொடுத்தா 35 ரூபாய்க்கு கொடு, இல்லைன்னு தூக்கிட்டு போ. விவசாயிக்கிட்ட வேறு வழி இல்லாமல் அந்த 35 ரூபாய்க்கு அடானியிடம் வித்துட்டு வந்திருக்காரு. ரைட்? ஸோ இன்னைக்கு இந்த எம்எஸ்பி ஓகே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களே, அடானிக்கு நஷ்டம். ஸோ இந்த நாட்டு அரசாங்கம் அடானிக்கு வேலை பார்ப்பதை மேலே எடுத்து வச்சு விவசாயிகளுக்காக வேலை பார்க்கல. ரைட்? இதே மாதிரி இன்னொரு கதை மகாராஷ்டிராவில் நடந்தது. மகாராஷ்டிராவில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வைன் தயாரிக்கலாம். இந்தியாவில் ஒரு இடத்துல இந்த திராட்சை, கருப்பு திராட்சை, நல்ல ஒரு அதில் சீட்ஸ் எல்லாம் இருக்கும், பெரிய பெரிய சீட்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு திராட்சை வகைராவை நீங்கள் போடுங்க. அங்கே வந்து மற்ற விளைச்சல் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு 10-15
ஃபார்மர்ஸை கூட்டிகிட்டு வந்து விவசாயிகளை கூட்டிகிட்டு வந்து இந்த விதையை நீங்கள் போட்டிங்கன்னா நான் வந்து 8000 ரூபாய்க்கு நான் வாங்கிடுவேன் உங்கள்கிட்ட ரிட்டர்ன். அப்போ திராட்சையுடைய அந்த இது பார்த்தீங்கன்னா வெறும் 400-500 ரூபா தான். இவர் வந்து 8000 ரூபா கொடுக்குறாரு. அதுக்கான எல்லா செலவையும் நான் கொடுக்குறேன். நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுமோ தண்ணி விடுறதுக்கு சொட்டு பாசனமாக இருக்கட்டும் எல்லாமே நான் உங்களுக்கு லோனெல்லாம் கொடுக்குறேன். சரி, இன்னொரு 10 விவசாயிகள் போடுறாங்க. அந்த 10 விவசாயிகளுக்கு அவர் சொன்னபடியே 8000 ரூபா ஒரு ஒரு குவிண்டலுக்கு கொடுக்குறாரு. ஓகே, வாங்கியாச்சு. அவர்கிட்ட இவ்வளோ லாபம் வந்துருச்சேன்னு பார்த்து மற்ற விவசாயிகள் எப்படி உங்களுக்கு இவ்வளோ லாபம் வந்துச்சு? அந்த மாதிரி கம்பெனிக்கிட்ட போனீங்கன்னா விதையும் கொடுக்குறாங்க, மற்ற விஷயங்களும் கொடுக்குறாங்க, நீங்கள் போய் பண்ணிக்கலாம். சரி, அடுத்த விளைச்சலில் அந்த 10 விவசாயியாக இருந்தது ஒரு 100 விவசாயியாக மாறுறாங்க. 100 400 மாறுது. பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் அப்படியே மாறிடுச்சு. இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விளைச்சல் வந்துருச்சு, நல்ல விளைச்சல், அபோக விளைச்சல். அந்த கம்பெனிக்கிட்ட போய் கொடுக்கும்போது நான் 100 ரூபாயை தாண்டி உங்களுக்கு கொடுக்க முடியாது. 8000 தொடங்கி வெறும் 100 ரூபா. ஐயா 100 ரூபாய்க்கு எங்களால் கொடுக்க முடியாது. எங்களுடைய உழைப்பு என்ன ஆச்சு? நீங்கள் இப்படி நீங்கள் ஏமாத்துறீங்க. 8000 நீங்கள் சொல்லி ஆரம்பிச்சிங்க, படிப்படியாக குறைச்சிட்டு வந்தீங்க, பரவாயில்ல, அப்போ கூட எங்களுக்கு லாபம் கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு 100 ரூபாய்ன்னு சொல்கிறீங்க. சரி, கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா நீ சந்தையில் போய் விற்றுக்கோ. விவசாயிகள் அப்படியே கோபமாக அதை எடுத்துகிட்டு மண்டிக்கு போனாங்க. நாங்கள் விற்றுடுறோம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வாங்கலைன்னா எங்களுக்கு என்ன? அங்கே போய் பார்த்தா இது யார் சாப்பிட்றது? மாட்டுக்கு போடுறது, குதிரைக்கு போடுற உரத்தை விட குதிரைக்கு போடுற உணவை விட ரொம்பவே மோசமான திராட்சையாக இருக்குது. புளிக்குது, வாயில் வச்சா புளிக்குது. உள்ளே பார்த்தா பெரிய பெரிய கொட்டையாக இருக்குது. இது வெறும் அந்த சாராயத்திற்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வைன் தயாரிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், இதெல்லாம் சாப்பிட முடியாது. அப்போ தான் உங்களுக்கு தெரியுது, ஏமாந்துட்டோம். கடந்த 5-6 வருஷமாக ஒரு கம்பெனிக்காரன் காசை கொடுத்தான் எங்களுக்கு. இன்றைக்கி அந்த மண்ணை மறுபடி சரி பண்ணுறதற்கே எங்களுக்கு 10 வருஷம் பிடிக்கும். அந்த மண் வந்து அதுக்கான மருந்தாகவே மாறிடுச்சு. அவன் கொடுத்த உரமாக இருக்கட்டும், அவன் கொடுத்த மருந்தாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ அந்த திராட்சை மட்டும்தான் உங்களால் போட முடியும், வேறு எதுவும் போட முடியாது. இப்போது அந்த விவசாயிகள் மாட்டிக்கிட்டாங்க. அப்போது இது என்ன? குரோனிக் கேபிட்டலிசம். ஒரு கார்ப்பரேட் விவசாயிகளை எப்படியெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க நீங்கள் பாருங்கள். எங்கேயும் போக வேண்டாம், இங்கே சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா ஏதோ ஒரு வியாபாரி நான் விதையை கொடுக்குறேன், நான் எல்லாம் கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு 8000-10,000 காசையும் கொடுத்துட்றேன், நீங்கள் இந்த தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் விளைய வச்சு கொடுங்க. விவசாயிக்கிட்ட பணம் இல்லை. 40,000-50,000 கடை பார்த்த உடனே சரியா நான் பண்ணி கொடுக்குறேன். அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த வெண்டியெல்லாம் பிடுங்கும்போது அவன் வந்து ட்ரக்கில் ஏற்றிட்டு போயிடுறான். அவங்களுக்கு கிடைச்சது 40,000-50,000 மட்டும்தான். அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய மண்ணிலேயே நீங்கள் கூலி விவசாயியாக மாறிடுறீங்க. மண் உங்களோடது, இடம் உங்களோடது, உழைப்பு உங்களோடது. ஆனால் ஒருத்தன் வந்து கூலிக்கு உங்களை அடிமைப்படுத்திட்டான். அதற்கான போராட்டம் தான் இது. புரிஞ்சு? எங்களையா மாத்தாதீங்க மக்கள். எஸ், என்னுடைய மண்ணுக்கு சொந்தக்காரன் நான் தான், என்னுடைய விவசாயத்திற்கான சொந்தக்காரன் நான் தான். என்னுடைய மண்ணில் என்ன விளையும்னு எனக்கு தான் தெரியும். வடநாட்டில் கோதுமை விளையுதுன்னா தென்னாட்டில் நெல் பயிர் விளையுது. என்னுடைய மண்ணில் என்ன வரும்னு எனக்கு தெரியும். நீ கொண்டாந்து ஒரு விதையை கொடுப்ப, அந்த விதையை வச்சு நான் போடணும்ப, அதுக்கு அதிக காசு கொடுப்போம்ப, 2 வருஷம் கழிச்சு நான் கொடுக்க மாட்டோம்ப. என்னுடைய மண்ணும் போச்சு, என்னோட உழைப்பும் போச்சு, நான் வந்து உனக்கு அடிமையாக மாறிட்டேன். இல்லை நான் அடிமையாக வேலை பார்க்கணும், இல்லை இந்த மண்ணை உனக்கிட்டே அடிமாட்டு வேலைக்கு விற்றுட்டு நான் போயிடணும். சென்னைக்கு வந்து கூலியாக ஏதோ ஒரு வேலையை பார்க்கணும், சுமையை தூக்கிட்டு இருக்கணும். திஸ் இஸ் தேர் ப்ராப்ளம், ரைட்? இப்போ இன்னொரு விஷயத்தை இது மூலமாக பயிர் தொழிலை அழிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் விளை வச்சுக்கிறாங்க. எந்த நிலமும் வாங்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், விவசாயியை மாற்றிட்டு நம்ம போயிடலாம். இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 13 கோரிக்கைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இப்போ நம்ம பேசியிருக்கோம். சுவாமிநாதன் கமிஷன் அவர்கள் கொடுத்த ஒரு ஃபார்முலா C2+50. C2+50ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அந்த செலவை விட ஒரு 50% அதிகமாக இது ஏற்கனவே பேசிட்டோம். ஏன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு நெல் மூட்டைன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்காவில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அதோட மதிப்பு வந்து சுமார் $100. அந்த $100 கொடுக்குறதும் இல்லாமல் அதுக்கு ஊக்கத்தொகையாக அரசு ஒரு $100 கொடுக்குதுங்க.
இங்க அதை பார்த்தா ஒரு அதுக்கான நெல் மூட்டைக்கான ரேட்டே இல்லை. அது மாதிரி விலைவாசி உயருதுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இன்னைக்கு தக்காளி 100 ரூபாய், வெங்காயம் 100 ரூபாய், அரிசி என்ன போன மாதம் தான் வாங்கணும் 40 ரூபா, இன்னைக்கு என்ன நீங்கள் 60 ரூபான்னு சொல்கிறீங்க. இது எல்லாமே இந்த விவசாய போராட்டத்தில் கண்ட்ரோலில் வரும். ஒரு யூனிஃபார்ம்டு விலைவாசி நாடு முழுவதும், அது டெல்லியாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், பாம்பேயாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக, எங்கே போனீங்கன்னாலும் ஒரே வேளையில் உங்களுக்கு அரிசி கிடைக்கும், ஒரே வேளையில் உங்களுக்கு வெங்காயம் கிடைக்கும், தக்காளி கிடைக்கும். எப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த எம்எஸ்பி விலை இவர்கள் உறுதிப்படுத்திட்டாங்கன்னா நாடு முழுவதும் ஒரு மூட்டை 2200 தாயா, இது கீழே நாங்கள் விற்க முடியாது. அப்படி நீ ஏமாற்றி என்னை விற்றேன்னா உன் மேலே வந்து கேஸ் போடப்படும். அப்போது வியாபாரியாக இருக்கட்டும் இல்லை அரசாங்கமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அந்த 2200 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. இப்போ மக்களுக்கு என்ன வரும்னா, 30% 40% விலைவாசி கூடிரும். விலைவாசி ஏற்கனவே கூடி தான் இருக்கு. வியாபாரி ஒரு விவசாயிக்கிட்ட தான் அடிமாட்டு விலைக்கு வாங்குறானே ஒழிய உங்கள்கிட்ட கொண்டாந்து விற்கும் போது அது 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக தான் வித்துட்டு இருக்கான். ரைட். ஸோ 30% ஒரு விவசாயிக்கு எக்ஸ்ட்ரா போகிறதுனால நீங்கள் உங்களுக்கு எதுவுமே நஷ்டம் வராது. ஆமாம், பெட்ரோல் டீசல் விற்கும் போது 100 ரூபா கொடுத்து வாங்குறீங்களா இல்லையா? 1150 ரூபா கொடுத்து எல்பிஜி வாங்குறீங்களா இல்லையா? ட்ரெயின் விலை, டிக்கெட் விலை அதிகரிச்சுன்னா நீங்கள் ஊருக்கு போகிறது நிறுத்திடுறீங்களா? பஸ்ஸு எங்கேயோ கொண்டு போய் போட்டாங்க, பஸ் ஸ்டாண்டு போகிறத நிறுத்தினீங்களா? இல்லை. ஸோ உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் சரின்னு சொல்கிறீங்களே, 30% 25% அதிகரிச்சிருச்சுன்னா அந்த பொருளாதாரம் ஒரு விவசாயிகிட்ட போகும். விவசாயி இன்னும் அதிகமான விளைச்சல்களை கொண்டுட்டு வரலாம். விவசாயிடம் ஒரு பணம் போகும்போது ஒட்டுமொத்த நாடே செழிப்பமாகுமா இல்லையா? மக்கள் எல்லாம் வந்து இதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தான் இது விவசாயிகள் போடுறது வந்து உங்களுக்கு தான் லாபம். இந்தியாவில் இருக்கக்கூடிய 80% மக்கள் 15,000 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. 80% மக்கள், அதுக்கும் கீழே தான். பட் மேக்ஸிமம் ஒரு ஆவரேஜ் எடுத்து பார்க்கும்போது 15,000 rupees பர் மந்த். அப்போது பர் மந்த், ஆமாம், அப்போது வருஷத்துக்கு 1,80,000 ரூபாய்னு சொல்கிறாங்க. 10%, 80% 15,000 ரூபாய், 10% மக்கள் வந்து 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய 90% மக்கள் கையில் வெறும் அதிகபட்சம் மாதம் 25,000 ரூபாய்க்கு மேலே போகிறதில்லை. மீதம் இருக்கக்கூடிய 10% மக்கள் கையில் தான் 50,000, 60,000, 1 லட்சம், 10 லட்சம், கோடிக்கணக்கான பணம். இது வந்து வெறும் 10% மக்கள் கையில் தான் இருக்குது. ரைட். ஸோ 90% மக்களை நீங்கள் ஏழையாக வச்சு அவங்களுக்கு 85 கோடி மக்களுக்கு இலவச ராஷனை கொடுத்து அவங்கள கூலி தொழிலாளியாக மாற்றி இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை ரோட்டில் நிறுத்த வச்சு அவங்கள போராட விட்டு இது நாட்டு அரசாங்கம் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய, அவர்கள் விவசாயிகளுக்காக சிந்திக்கவும் இல்லை, விவசாயிகளுக்காக எந்த விதமான வேலையும் பார்க்கவில்லை. இது 2வது. இதற்கப்புறம் ஒரு டப்புன்னு மற்ற விஷயங்கள் சொல்லிடலாம், சரியா? 700 விவசாயிகள் போன போராட்டத்தின் போது வீரமரணம் அடைந்தார்கள். அந்த குடும்பங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு காம்பன்சேஷன், அது ஒரு கோரிக்கை. அப்புறம் இந்த அஜய் டேனின்னு ஒரு அமைச்சருடைய மகன் ஜீப்பை ஏற்றி ஒரு சில விவசாயிகள் நசுக்கி கொன்றான். அந்த குடும்பங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, அவர்களுக்கு காம்பன்சேஷன். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீர்கள்னா போலியான விதைகளை ஒரு சில கம்பெனிகள் விற்றுட்டு வர்றாங்க. போலியான பூச்சிக்கொல்லி மருந்தையும் கொடுத்துட்டு வர்றாங்க. அதனால என்ன ஆகுது, நம்பி விவசாயி வாங்கிட்டு வர்றாங்க, அந்த விதையை போடுறாங்க, ஒன்றுமே வர்றதில்லை. ஏன்னா ஏமாற்றி அந்த விதையை விற்கிறான், காசு பார்த்துட்டான். ரைட். அந்த மாதிரி கம்பெனிகளை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுக்கு நீங்கள் தண்டனையை கொடுக்கணும். அந்த மாதிரி கம்பெனிகளை வந்து மூடணும், அது ஒரு கோரிக்கை. இதே மாதிரி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆதிவாசிகள், பழங்குடியினர்கள், அவர்களுடைய வளங்களை கார்ப்பரேட்டிடம் நீங்கள் கொடுத்துட்டு வர்றீங்க, அவர்களுடைய நிலங்களை கார்ப்பரேட்டிடம் கொடுத்துட்டு வர்றீங்க. இது வந்து நடக்கக்கூடாது. லேண்ட் எக்விசிஷன் பில்லுன்னு ஒன்று வந்துச்சு. ஒரு விவசாயியிடம் நீங்கள் அந்த நிலத்தை வாங்கும்போது அதற்கான ஒரு சட்டம், இதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், இம்ப்ளிமெண்ட் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதே மாதிரி 2020ஆம் ஆண்டு எலக்ட்ரிசிட்டி அமெண்ட்மெண்ட் பில்லுன்னு ஒன்று வந்தது, 2020 எலக்ட்ரிசிட்டி அமெண்ட்மெண்ட் பில், மின்சாரத்திற்கான பில். இதுலேயும் விவசாயிகளுக்கு எதிராக பல்வேறு சட்டங்கள் இருந்தது. அதை வந்து தடுத்து நிறுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அரசாங்கம் செய்யலை. இதே மாதிரி நீங்கள் பாருங்கள், விவசாயிகளிடம் இருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளில் மிக முக்கியமான கோரிக்கை கூலி தொழிலாளர்கள். மன்ரேகான்னு ஒரு
சட்டம் கொண்டு வரப்பட்டது 2005ஆம் ஆண்டு காங்கிரஸ் காலகட்டத்தில். 100 நாள் திட்டம். அந்த திட்டத்தில் வந்து இப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் 150 120 நாளெல்லாம் வேலை கிடைக்கிது நிறைய பேருக்கு. அண்ட் அது வந்ததுனால என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபிக்ஸ்ட் கூலி வந்து ஃபிக்ஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா 150 ரூபா இவ்வளோ தான். ஆமாம், இப்போ இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த 100 150 ரூபா கொடுத்துட்டு இருந்த நபர்கள் இப்போ 250 300 400 ரூபாலாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய பொருளாதாரம் அதிகரிக்குது. ஆனால் இதில் என்ன ஆகுதுன்னா இப்போ அதிகரித்து கொடுக்க ஒரு 700 ரூபா வரை ஸ்டாண்டர்ட் போயிருச்சு. விவசாயிக்கு அவங்க அந்த விவசாய அறுவடை செய்யும் போதெல்லாம் ஆட்கள் கிடைக்கல. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் 700 ரூபாய் ஆக்கிடுங்க அவர்களுக்கு. நீங்கள் 100 நாள் 200 நாள் திட்டம் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த 100 நாள் வேலையை வந்து 200 நாளாக நீங்கள் உயற்றணும். 200 250 ரூபா கொடுக்கக்கூடிய அந்த கூலியை 700 ரூபாயாக உயற்றணும். ஒன்று அவங்க அரசாங்க வேலைக்கு போனாலும் 700 ரூபா, எங்கள்கிட்ட வந்தாலும் 700 ரூபா. அப்போ என்ன ஆகும், எங்களுக்கு அந்த நபர்கள் கிடைப்பார்கள், எங்களுடைய வேலைக்கு அவங்க கிடைப்பாங்க. ஸோ இது நீங்கள் பண்ணணும். இன்னொன்று வந்து விவசாயிகள் மீது பல்வேறு விதமான தவறான பொய் வழக்குகளை போட்டிருந்தாங்க போன போராட்டத்தின் போது. அதையும் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ரத்து பண்ணணும். அடானி அம்பானியோடைய லட்சக்கணக்கான ரூபாயை இந்த நாட்டு அரசாங்கம் மன்னிச்சு விட்டுருக்கு, ரைட் ஆஃப் செஞ்சிட்ருக்கு. ரைட், நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க, பட் பரவாயில்ல, நீங்கள் கட்ட தேவையில்லை. விவசாயிகள் இவர்களும் கடன் வாங்கியிருக்காங்க. 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் 1,00,000 ரூபாய், இதுக்கு மேலே கடன் இல்லை. இந்த மாதிரி பல லட்சம் விவசாயிகள் இருக்கு. இதெல்லாம் தள்ளுபடி செஞ்சாலே அவங்களுக்கு தள்ளுபடி செஞ்ச தொகை. இதுல தள்ளுபடி கூட எங்களுக்கு வேண்டாம், அதுல இருந்து வரக்கூடிய அந்த வட்டியை விட்டு கொடுங்க போதும், நாங்க பணத்தை கட்டுறதுக்கு ரெடி. எங்களுக்கு அந்த ஒரு 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 மாதம் நாங்கள் அந்த பணத்தை கட்டலைன்னா டிராக்டரை தூக்கிட்டு போயிடுறாங்க, மாட்டை பிடிச்சிட்டு போயிடுறாங்க, நிலத்துல வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய பயிர்களில் அது மேலே டிராக்டரை ஏற்றிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரியான கொடுமைகளை எங்களுக்கு செய்யாதீங்க. இதுதான் விவசாயிகள் கேட்டுட்ருக்காங்க. அப்போ இந்த விவசாய போராட்டத்தில் உங்களுக்கு பங்கு இல்லையான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் பங்கு இருக்குது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 60% மக்கள் விவசாயத்தை நாடி தான் இருக்கிறாங்க. ரைட், ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவும் விவசாயத்துலேருந்து தான் வருது. ஸோ விவசாயத்தை இந்த போராட்டத்தில் நீங்கள் எல்லாருமே கலந்து கொள்ளணுங்கிற விஷயத்தை தான் அவங்களும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் வந்து விவசாயிகளுக்கு தயவு செஞ்சு ஆதரவு கொடுங்க. ஆமாம், நீங்கள் மாட்டுக்கு போராடினீங்க இல்லையா, ஜல்லிக்கட்டுக்கு, அந்த மாதிரியான ஒரு அதை விட வலுவான ஆதரவு நம்ம தரணும். ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா போராட்டம்ங்கிறது தான் ஒரு மக்களின் வந்து ஒரு இதுவாக இருக்குது. இப்போ ஜல்லிக்கட்டு கூட பார்த்தீங்கன்னா தடை பண்ணாங்க, மக்கள் போராடுறது மூலமாக ஜல்லிக்கட்டு மறுபடியும் நடைமுறைக்கு வந்தது. அதே போல் இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா மக்கள் போராடி எடுத்துக்கிட்டு வந்தது. அவங்களுக்கு நடந்து போகிறவருக்கும் இடஒதுக்கீடு இருக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அவருக்கும் கிடச்சிது, பார்த்துட்டே அப்படியே போனாங்கன்னா அவங்களுக்கும் கிடச்சிது. எல்லாருக்கும் வந்து ஒரு பயனுள்ள செய்தியாக இடஒதுக்கீடு அமைஞ்சது. அதை மக்கள் போராடி தான் எடுத்தாங்க. இதே மாதிரி இப்போ பயிர் தொழிலாளிகளும் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள வந்து அவங்க போராட்டத்தை நசுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அரசியல் சட்டம் 19வது பிரிவு வந்து பேச்சுரிமை, வழக்குரிமை, போராடக்கூடிய உரிமையெல்லாம் நசுக்கப்படுதா இது மூலமாக? நிச்சயமாக ஆர்டிகிள் 19 உங்களுக்கு பேச்சுரிமைக்கான அந்த சுதந்திரத்தை கொடுக்குது. போராடுவதும் அதில் அடங்கும். இன்னும் அமைதி போராட்டம், ஆயுத போராட்டம் கிடையாது, அமைதி போராட்டம் அதில் அடங்கும். 15 மாதங்கள் வரை இந்த நாட்டு விவசாயிகள் அதே அமைதி போராட்டத்தில் தான் இருந்தாங்க. இன்றைக்கும் அந்த அமைதி போராட்டம் தான். நீங்கள் அவங்களை டெரர் பண்ணுற போது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அங்கங்கே அவங்க ஓடி ஒழியும் போது காயங்களும் ஏற்படுது. அதே மாதிரி அதெல்லாமே பண்ணுறாங்க. பட் இதில் அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய பயம் இருக்குது. என்ன பயம்னு நீங்கள் பாருங்கள். இந்த நாட்டில் எதை வச்சு ஓட்டு கேட்குறாங்க? மதத்தை வச்சு ஓட்டு கேட்குறாங்க, இராணுவத்தின் பேரில் ஓட்டு கேட்குறாங்க, ஜாதியின் பேரில் ஓட்டு கேட்குறாங்க. இதுதானே 3 அடிப்படை. நாங்கள் வந்தால் வேலை வாய்ப்பு கொடுப்போம், இந்த பெட்ரோல் டீசல் எல்லாம் குறைச்சிருவோம், உங்களோட அக்கௌண்ட்டில் இன்னும் 1000 ரூபா போடுவோம், 2500 ரூபா போடுவோம், எல்லாமே ஏமாற்று வேலை நடக்குதானே. நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியலில் அந்த சட்டத்தில் வந்த உடனேயே அந்த மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆமாம் எங்களுக்கு 15 லட்சம் கிடைச்சிச்சு அப்படின்னு மக்கள் சந்தோஷமா இருந்தாங்க. ஸோ இந்த அரசாங்கம் அந்த மாதிரியான பல்வேறு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. நாங்கள் விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டையாக்கி விடுவோம், ரெட்டை மடங்காக்கி விடுவோம், அது பண்ணிட்டாங்க.
1450 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்துச்சு, 2275 ரூபா பேப்பரில் எழுதிட்டாங்க. சந்தைக்கு போனால் அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்தது குறைஞ்சுதான் இப்போ வித்துட்டு இருக்காங்க அவங்க. ரைட், 1450 ரூபாயில் இருந்தது இப்போ 1300 ரூபாய். ஒரு மூட்டை உரம் 45 கிலோ 440 ரூபா 2014ஆம் ஆண்டு. இன்னைக்கு ஒரு மூட்டை உரம் அதில் சப்சிடி கொடுக்குது அரசாங்கம். மூட்டையுடைய எடையை குறைச்சிட்டாங்க. 45 கிலோ இருந்தது, இன்னைக்கு 35 கிலோவாக குறைஞ்சிருச்சு. சரி, அப்போ பணமும் குறையணுமா இல்லையா? 300 ரூபாய்க்கு கொடுக்கணுமா இல்லையா? 1800 சில்லற ரூபாய் எம்ஆர்பி எழுதியிருக்கு. ரைட், அதுல இருந்து நாங்கள் சப்சிடி கொடுக்குறோம்னு சொல்றாங்க. அந்த சப்சிடி போய் அதே ஒரு மூட்டை உரம் 1200 ரூபாய்க்கு அரசாங்கம் வித்துட்டு இருக்கு. 300 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய உரத்தை நீங்கள் 1200 ரூபாய் சப்சிடிங்கிற பேரில் நீங்கள் கொடுக்குறீங்க. ரைட், இப்போ இதையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக விவசாயிகள் ஒன்று கூட தொடங்கிட்டார்கள். இப்போ இந்த விஷயமெல்லாம் இப்போ தமிழ்நாடு மக்கள்லாம் பார்க்குறாங்க, இவங்களுக்கும் அந்த உணர்வுகள் வரும், ஐயோ எங்களை ஏமாத்துறாங்களே அப்படின்னு. இப்போ என்ன நடக்கும்னா, விவசாயிகள் தன்னை ஒரே ஜாதியாக ஒரே மதமாக, விவசாயி என்பது ஜாதி, விவசாயி என்பது மதம், நான் நாடாரு, நான் கோனார், நான் பிராமின், நான் டாக்கூர், நான் இஸ்லாமியர், நான் கிறித்துவர், நான் ஹிந்து, நான் சீக், நான் பஞ்சாப்காரன், நான் தமிழ்நாடுக்காரன், நான் உத்தரப்பிரதேஷ்காரன், நான் தெலுங்கா, இதெல்லாம் இல்லை. என்னுடைய அடையாளம் விவசாயி அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 60% சீட்டு, அதாவது 341 சீட்டு யார் விவசாயிக்காக உழைக்கிறானோ அவங்களுக்கு போயிடும். இந்த அரசாங்கம் தான் அது செய்யவே இல்லையே. அந்த பயம். ஒட்டுமொத்த இந்தியாவை விட்டுருங்க, சரியா? ஒட்டுமொத்த இந்தியாவை விட்டுருங்க. இந்த 5 மாநிலம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப் மற்றும் டெல்லி, இந்த 5 மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளை நீங்கள் மட்டும் பிரித்து பாருங்கள். 2024 எலெக்ஷனில் 175 சீட்டுகள் போயிடும், உங்கள்கிட்ட இருக்காது. அப்போ உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு யார் இருப்பா? யாரும் இருக்க மாட்டாங்க. ரைட். ஸோ அந்த பயம்தான் இன்னைக்கு போலீஸை வச்சு, இராணுவத்தை வச்சு, குண்டுகளை போட்டு அடித்து விரட்டி இவங்களை ஓரம் கட்டிடலாம், இவங்களை உடைச்சிடலாம். ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளை ஒன்று சேரவே விடக்கூடாது. இவங்களை பிரித்து வையுங்க, ஜாதிங்கிற பேரில் பிரித்து வையுங்க, ராமர் கோவிலுங்கிற பேரில் பிரித்து வையுங்க. நீ இஸ்லாமியர், நீ கிறித்துவர், நீ இப்போ பஞ்சாப்காரன், நீ தமிழ்நாட்டுக்காரன் அப்படின்னு பிரித்து வையுங்க. நீங்க கூட சமீபமாக ஒரு ஆளை ஏவி விட்டு அவரை கல்லடிக்க விட்டு டெரர் பண்ணி, எஸ், இது எல்லாமே நடக்குது. இப்போது இந்த மூளை இவங்களுக்கு இருக்குது. இவங்களை ஒன்று கூட விட்டுட்டோம்னா நம்ம ஃபினிஷ். எந்த கட்சியுமே இருக்க முடியாது. இது பிஜேபி மட்டும் இல்லை, காங்கிரஸாலேயும் வாழ முடியாது, டிஎம்கேவாலேயும் வாழ முடியாது, ஏடிஎம்கேவாலேயும் வாழ முடியாது. எல்லா அரசியல் கட்சிக்குமே இது ஒரு மிகப்பெரிய வினையாக மாறிடும். மக்கள் சட்டத்தை கையில் எடுத்துருவாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இத்தனை வருஷம் நம்ம இந்த நாட்டை ஆண்டுட்டு வந்தோம், ஆங்கிலேயர்கள் ஆண்ட மாதிரி நாங்களும் ஆண்டுட்டு வந்தோம், இதுக்கு மேலே பருப்பு வேகாது. அதனால இவங்களை பற்றி பெரிய அளவில் இந்த அரசியல் கட்சியுமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் இறங்கியிருக்காங்களா? இன்றைக்கி காங்கிரஸ் இறங்கியிருக்கலாமா, பண்ணியிருக்காங்க. டிஎம்கே இறங்கியிருக்கலாமா இல்லையா? ஏடிஎம்கே இறங்கியிருக்கலாமா இல்லையா? டிஎம்சி இறங்கியிருக்கலாமா இல்லையா? ஏன் பண்ணலை? பிகாஸ் இன்னைக்கு அவங்களுக்கு தான் நாளைக்கு எங்களுக்கு. சட்டத்தை விட்டு கொடுக்கக்கூடாது, அதிகாரத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ அதிகார மயத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் இது போன்ற சட்டங்களை எப்போதுமே உங்கள்டிருந்து மாற்ற மாட்டார்கள். நாங்கள் சட்டத்தை போட்டுட்டோம், அது பிஜேபி முகமாக இருந்தால் பின்னாடி இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டை வேணால் கொடுக்கலாம், ரோட்டில் இறங்கி போராடுங்க. அதே ரப்பர் குண்டுகளை நீங்கள் உங்களுடைய நெஞ்சில் சுமந்து பாருங்கள். அந்த கண்ணீர் குண்டுகள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் நின்று பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த கொடுமையெல்லாம் மக்கள் அனுபவிச்சுட்டு. ரைட். ஸோ ஐ ஹோப் பீப்புள் வுட் ஹேவ் அண்டர்ஸ்டாண்ட் பல்வேறு பிரச்சனைகளை ஒரு சின்ன தொகுப்பாக இல்லை. இது கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே போயிருக்கலாம்னு நான் பார்க்குறேன். பட் இதை தயவுசெய்து பாருங்கள். இதை பல்வேறு நபர்களை கொண்டுட்டு போங்க. ஸ்டாலின் பாரதி போன்ற இளைஞர்கள் எங்களிடம் வரும்போது இது மாதிரியான கேள்விகள் வந்தால் மட்டும்தான் இதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களிடம் தொகுக்க முடிகிறது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் விவசாய போராட்டத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம், எழுதிட்டுருக்கோம். இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை
உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. இது வந்து எங்களுடைய வியூஸ்க்காக இல்லை எங்களுடைய சேனலுக்காக நாங்கள் பண்ணல. கடந்த 7 வருஷமாக நாங்கள் நட்டத்தில் தான் போயிட்டுருக்கோம். எந்த விதமான பணமெல்லாம் இந்த சேனலை வச்சு நாங்கள் பண்ணுறதும் இல்லை. வெளியில் இருக்கக்கூடிய மற்ற சப்போர்ட்ஸ்களை வச்சு தான் இந்த சேனல் நடந்துட்டுருக்கு. பட் இன்னைக்கு நீங்கள் வெளித்து கொள்ளவில்லை என்றால், இந்த பிரச்சனையில் நீங்கள் வெளியே வரவில்லை என்றால், அடுத்த தேர்தலும் நீங்கள் சந்திக்க முடியாது, அடுத்த போராட்டத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனை மறந்து விடுங்கள். உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஓட்டுரிமை, ஜனநாயக உரிமை எதையும் மறந்து விடுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டாலின் பாரதி. நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.